கடின உழைப்பும் கைவிடாத முயற்சியும் இவன் பெயர் சொல்லும். அடுத்தடுத்து வந்த தடைகள், அடைக்கலம் தந்த நண்பர்கள், ஐரோப்பாவில் தனக்கென அடையாளத்தை உருவாக்கிய ஈழத்தமிழ் இளைஞன். யார் இந்த வன்னியன்? யார் இந்த வன்னியன்? ஈழமண் இருக்கும் வரை வரலாற்றில் இன்றியமையா இடம் பிடித்த கிளிநொச்சி மண்ணில் நடுத்தர குடும்பத்தில் பிறந்தவன்தான் இந்த வன்னியன். வாழ்க்கை போன போக்கில் ஓடிக்கொண்டிருந்த அவன் கிளிநொச்சியில் இருந்து 2009 யுத்தம் முடிவடைந்த நாட்களில் வவுனியாவிற்கு இடம்பெயர்கிறான். காப்போத உயர்தரத்தில் 3 சாதாரண சித்திகளை கணித விஞ்ஞான பிரிவில் பெறுகின்றான். இலங்கையில் தான் பெற்ற கல்வியறிவை மட்டும் சுமந்து கொண்டு பிரான்சிற்கு புலம்பெயர்கின்றான் அவன். ஆரம்பத்தில் பிரான்சில் அவன் சந்தித்த நபர்கள் காசை மட்டுமே மையமாக கொண்டு மனிதாபிமானத்தை விலைக்கு விற்ற தமிழர்கள் சிலர். என்ன வேலை செய்வதென்று தெரியாது அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கொண்டிருந்த பொழுது வாகனங்களை பழுது பார்க்கும் வேலையில் சேர்கின்றான் அவன். வேலைகளை கற்றுக் கொடுக்க வேண்டியவர்களே, நீ வேறு வேலை ஏதும் இருந்தால் போய் பார் போன்ற வார்த்தைகளை அடுக்கடுக்காக உமிழ்ந்து கொண்டிருக்க, எனது தகுதியை யாரும் தீர்மானிக்க முடியாது என தன் மன அழுத்தத்திற்கும் மன குமுறல்களுக்கும் முடிவு கட்டி ஆண்டுகள் பல அடங்கி கிடந்த எரிமலை குழம்பின் வீரியம் கொண்டு காலத்தோடு சென்று கொண்டிருந்த வாழ்க்கை சக்கரத்தை தன் கட்டுக்குள் கொண்டு வர முனைந்தான் வன்னியன். ஈழத்திருநாட்டில் தான் பெற்ற உயர்தர பெறுபேற்று சான்றிதழுடன் தன்னை இழிந்து பேசிய அத்தனை நாவினையும் அடக்குவதற்காக தான் அவமானப்படுத்தப்பட்ட அதே இடத்தில் அவமானப்படுத்தியவர்களுக்கு போட்டியாக இல்லாமல் அவர்கள் நினைத்தாலும் தொட முடியாத அளவுக்கு தன்னை வளர்த்து தனக்கென சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டுமென உழைத்தான் அந்த இளைஞன். 3 வருட கற்கை நெறியை முற்றுமுழுதாக முடித்துக்கொண்டு படிப்பிலும் பயிற்சியிலும் முதல் தர சித்தியை பெற்ற பொழுதே முதன்மை நிறுவனங்கள் பல அந்த இளைஞனை வேலைக்கு எடுக்க முண்டியடித்துக் கொண்டிருந்தன. ஆனால் தனக்கென அடையாளத்தை உருவாக்குவதற்காக தன் அத்தனை திறமைகளையும் ஒருங்கிணைத்து KGF என்ற பெயரில் கார் டிங்கரிங் மற்றும் பெயிண்டிங் வேலைகளை செவ்வனே செய்ய வாகன பழுது பார்க்கும் இடத்தை ஆரம்பித்தான் அவன். பிரான்சில் மட்டுமிருந்து இல்லாமல் சுவிஸ், நோர்வே, ஹொலந்து, ஜெர்மனி என ஐரோப்பாவின் அத்தனை பகுதிகளில் இருந்தும் வாகனங்கள் இன்று KGF-ஐ நோக்கி படையெடுக்கின்றன. காலம் காலமாக கராஜ் வைத்திருந்தவர்கள் பலரை அடையாளம் காண முடியாமல் இருக்கின்ற பொழுது தன் உழைப்பையும் நேர்மையும் கொண்டு குறுகிய காலத்தில் தன் அடையாளத்தை நிரூபித்திருக்கின்றான் வன்னியன். புது புது அப்டேட்களை அறிவியலின் அதிதுரித வளர்ச்சியோடு சேர்ந்து பயணிப்பதன் மூலம் தன்னுடைய டிங்கரிங் மற்றும் பெயிண்டிங் வேலைகளிலும் மாற்றம் பெறும் உலகிற்கு ஏற்றவாறு தன்னையும் தொழிலையும் மாற்றியமைத்து முன்னேற்ற பாதையில் பயணிக்கின்றான் அவன். கொரோனா காலத்தில் தான் தங்கியிருந்த வீட்டிலிருந்து வெளியேற்றப்பட்ட நிலையில் அடைக்கலம் இன்றி தவித்தவனுக்கு அரவணைப்பை கொடுத்து அடுத்த கட்டத்திற்கு வாழ்க்கையை நகர்த்துவதற்கு அறிவுரைகளையும் உந்துதலையும் கொடுத்தவர்கள் நண்பர்கள். இன்று KGF மற்றும் வன்னியன் என்ற பெயரை தெரியாதவர்கள் இருக்க முடியாது என்ற அளவுக்கு ஐரோப்பாவில் தன் தடத்தை பதித்து இலங்கையிலும் KGF ரெண்டல் கார் முயற்சியை ஆரம்பித்து சாதிக்க துடிக்கும் இளைஞர்களுக்கு நல்ல சான்றாக வன்னியன் என்ற இளைஞன் இருக்கிறான் என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. உங்கள் வாழ்க்கை பயணம் மேலும் சிறக்க தலைப்பாக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.